வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்ற கும்பல்களின் செயற்பாடுகள் அரசியலுடன் பின்னி பிணைந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. சர்வதேச சமூகத்துடன் இணைந்து பணியாற்ற இலங்கை தயாரென பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. வவுனியாவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட கூட்டம். பல்வேறு போதைப் பொருட்களுடன் நுவரெலியாவில் 18 பேர் கைது. கலாசார அமைச்சர் ஹினிதும சுனில் சனவி நல்லூர் மந்திரிமனையை பார்வை. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் 40 ஊர்தி பவனிகளுடன் பண்பாட்டு பெருவிழா. தொடர்வது முதன்மை செய்திகள். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்ற கும்பல்களின் செயற்பாடுகள் அரசியலுடன் பின்னி பிணைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஒழுக்கம் மற்றும் பொறுப்பு என்பவற்றுடன் கூடிய அரசு சேவை நாட்டுக்கு தேவை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை விமானப்படைக்கு ஜனாதிபதி வர்ண விருது வழங்கல் மற்றும் கெடட் அதிகாரிகளை விமானப்படை அதிகாரிகளாக நியமிப்பது தொடர்பில் இன்று காலை சீனக்குடா விமானப்படை கல்விப்பீடத்தில் இடம்பெற்ற விழாவில் இவ்வாறு குறிப்பிட்டார். சுரகிமு லகபர என்ற தனிப்பொருளின் கீழ் இலங்கையின் நீல வானத்தை பாதுகாக்கும் இலங்கை விமானப்படையின் 3வது சமுத்திர படைப்பிரிவு தாய்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டுக்காக மேற்கொண்டு வரும் உயர்ந்த சேவை செயற்பாட்டு சிறப்பு மற்றும் தாய்நாட்டை பாதுகாப்பதற்கான தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பாராட்டும் வகையில் ஜனாதிபதி வர்ண விருது வழங்கப்பட்டன. இலங்கை வான்வெளியை பாதுகாப்பதன் மூலம் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் இலங்கை விமானப்படையின் உறுப்பினர்களாக விமானப்படையில் இணைந்த 66வது 67வது மற்றும் 68வது கெடட் அதிகாரி பாடநெறியை பூர்த்தி செய்த அதிகாரிகளை விமானப்படை அதிகாரிகளாக நியமித்தல் மற்றும் 103வது இலக்க பறக்கும் கெடட் அதிகாரி பாடநெறியை நிறைவு செய்த அதிகாரிகளுக்கு பறக்கும் அதிகாரி சின்னம் அணிவித்தல் என்பன முப்படை தளபதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் மேற்கொள்ளப்பட்டது. பாடநெறியில் அதிவிசேடமான திறமைகளை வெளிப்படுத்திய கெடட் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியினால் விசேட விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகந்த, விமானப்படை தளபதி பந்து எதிரசிங்க மற்றும் விமானப்படை சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் ஏனைய படை பிரிவு கெடட் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகளின் பெற்றோர் பங்கேற்றனர். இவ்வாறு பயிற்சி நிறையை நிறைவு செய்து வெளியேறும் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்ற கும்பல்களின் செயற்பாடுகள் அரசியலுடன் பின்னி பிணைந்துள்ளதாக தெரிவித்தார். தாய்நாட்டின் வான்வெளியின் பாதுகாப்பு உங்களை சார்ந்தது என்பதை நாங்கள் அறிவோம். இது ஒரு தனித்துவமான மற்றும் ஈடு செய்ய முடியாத பொறுப்பாகும். நமது தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் மக்களின் பாதுகாப்பிற்காகவும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள உயர்ந்த பொறுப்பை நீங்கள் சரியாக நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையும் பிணைப்பும் எங்களுக்கு உள்ளது. நமது கடற்படையின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறீர்கள். இன்று நமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பொறுப்புகளில் நாடென்ற வகையில் நமது கடற்கரையின் எல்லைகளை கண்காணித்து அதன் பாதுகாப்பை உறுதி செய்வது மிகவும் முக்கியம் என நான் நம்புகின்றேன். ஏனென்றால் நமது கடல் எல்லையூடாக குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றவாசிகள், சட்டவிரோத பொருட்கள், போதைப் பொருட்கள் மற்றும் அண்மை காலத்தில் ஆயுதங்கள் கூட நாட்டுக்கு எடுத்து வரப்பட்டதை நாம் கண்டிருக்கின்றோம். எனவே கடல் எல்லையை பாதுகாப்பது என்பது தாய்நாட்டின் மற்றும் தாய்நாட்டில் வாழும் மக்களின் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையாகும். அந்த எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் நீங்கள் முறையாக நிறைவேற்றுவீர்கள் என்று எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. இன்று போதைப்பொருள், அவற்றுடன் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் அந்த குற்றங்களுடன் தொடர்புடைய அரசியல் மற்றும் அரச இயந்திரம் இருப்பதை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். அதன் ஆழத்தையும் அளவையும் நாம் அளவிட முடியும். இது வரும் போதைப்பொருள் கடத்தலோ வரும் குற்ற செயல் மேற்கொள்ளும் கும்பல்களின் செயற்பாடுகளோ அல்ல. இது அரசியலுடன் பின்னி பிணைந்துள்ளது. அரசு இயந்திரத்தின் சில பகுதிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதற்கு பங்களித்துள்ளன.
அந்த பேரழிவு நமது கிராமங்களுக்கும் பரவி வருகின்றது. எனவே அந்த பேரழிவை தடுப்பதில் கடல்சார் கண்காணிப்பு மிகவும் முக்கியமானது. இன்று இந்த நாட்டில் உள்ள அனைத்து தொழில்களுக்கும் தொழில் முறைமை அவசியம். என்று நம் நாட்டில் உள்ள பல தொழில்களின் தலைவிதி மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இல்லை. அரசு நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பு குறித்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது. பிரஜைகளின் வரிப்பணத்தில் இருந்து அவர்களுக்கு சம்பளம் மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் அவர்களில் மக்களுக்கு எதிராக இந்த தொழிலை பயன்படுத்தும் ஒரு சிலரும் உள்ளனர் என்பதை நாங்கள் அறிவோம். இன்று நம் நாட்டின் அரசு இயந்திரத்தில் தொழில்முறை குறிப்பிடத்தக்க அளவுக்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஒவ்வொரு தொழிலுக்கும் தொழில்முறை மற்றும் திறமை மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஒழுக்கம் மற்றும் பொறுப்புடன் கூடிய அரசு சேவை எங்களுக்கு தேவை என குறிப்பிட்டுள்ளார். අපේ රට ආපදාවන් හිදී ගුවනින් ලබා දිය යුතු සහාය ලබා දීමේ වෘත්තිය පැවරී තිබෙන්නේ ඔබට ඉතාමත් කාර්යක්ෂමව ඉටු කරાવી කියන බලාපොරොත්තුවක් අපි තුල තිබෙනවා. ඒ වගේම சர்வதேச சமூகத்துடன் இணைந்து பணியாற்ற இலங்கை தயார் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு நல்ல சமூகத்தையும் தொலைநோக்குடைய ஜனநாயகத்தையும் கட்டியெழுப்புதல் மற்றும் சுபீட்சமான இலங்கைக்காக இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்துடன் இணைந்து பணியாற்ற அரசாங்கம் தயாராக இருப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நடைபெற்ற NDTV உலக உச்சி மாநாடு 2025 கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். It was a period of change and economic reform. இலங்கை அண்மையில் முகம் கொடுத்த நெருக்கடியான சூழலில் இருந்து மீள்வதற்கு இலங்கை ஒரு சவாலான பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் உள்ளடக்கிய நிர்வாகத்திற்கான மக்களின் கோரிக்கையின் பேரில் தற்போதைய அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றமை ஒரு திருப்புமுனையாக அமைந்துள்ளது. கடன் மறுசீரமைப்பு, சிறந்த நிதி முகாமைத்துவம் மற்றும் டிஜிட்டல் மாற்றம் என்பனவற்றை அடக்கிய வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான அரசாங்கத்தின் பொருளாதார சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலாக இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவை இலங்கையின் நிதி ஒருங்கிணைப்பை அதன் வரலாற்றில் மிகப்பெரிய ஒன்றாக அங்கீகரித்துள்ளன. நாடாளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கை சவால்களை எதிர்கொண்ட போதெல்லாம் அண்டை நாடாக இந்தியா வழங்கிய ஆதரவை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம். இலங்கையின் 2022 பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியாவின் முக்கிய ஆதரவையும் எரிசக்தி, இணைப்பு, கல்வி, பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் தொடர்ச்சியான ஒத்துழைப்பும் பாராட்டப்பட வேண்டியதாகும். இந்தியா இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியாவின் தொலைநோக்குடன் இணைந்து இந்தியாவின் உற்பத்தி மற்றும் சேவை பெருமான சங்கிலிகளுடன் இலங்கையின் உற்பத்திகள் மற்றும் சேவைகளை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் நாம் கவனம் செலுத்துகிறோம். சட்டங்களால் மட்டும் நாடுகளை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது. பெருமானங்களும் சமூக நெறிமுறைகளும் அவசியம் என்பதை எமது அரசாங்கம் கவனத்தில் கொண்டுள்ளது. புத்தாக்கங்களை தொழில்நுட்ப ரீதியாக மட்டுமல்லாமல் நியாயமான, உள்ளடக்கிய மற்றும் மனிதாபிமான முறைமைகளை வடிவமைக்கும் தார்மீக அம்சமாக பார்க்க வேண்டும். Renewable energy development for our mutual benefit. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்படும் என பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் புனர்வாழ்வு திட்டம் நிறைவடைந்ததும் அவர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீதி விரோதி மத்ரவ்ய அரசு மற்றும் தனியார் துறைகளில் போதைக்கு அடிமையானவர்களை பணிகளுக்கு அமர்த்துவதற்கான பொறிமுறையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. புனர்வாழ்வு நிறைவடைந்து வீடு திரும்புபவர்கள் மீண்டும் போதைப் பொருட்களை உட்கொள்ள ஆரம்பிப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் புதிய திட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். இந்த செயற்பாடு போதைப் பொருட்களுக்கான தேவையை கட்டுப்படுத்தும், அதே நேரம் போதைப்பொருள் விநியோக சங்கிலியை கட்டுப்படுத்தும் எனவும் நம்புகிறோம். மூலிக පැහැදිලි කිරීම වශයෙන් අපිට මේ කටයුත්තේ තියෙන්නේ 2025 ஆண்டு போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 1,81,554 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த மாதம் அக்டோபர் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியிலேயே இந்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த காலப்பகுதியில் பெருந்தொகையான போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. 1426 கிலோ 543 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 56,902 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 14,292 கிலோ 393 கிராம் கஞ்சாவுடன் 57,686 பேர் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 32 கிலோ 642 கிராம் கொக்கைன் போதைப் பொருளுடன் 86 சந்தேக நபர்களும் 569 கிலோ 985 கிராம் ஹசிஸ் போதைப் பொருளுடன் 1338 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐஸ் போதைப் பொருள் 2538 கிலோ 866 கிராமுடன் 65,542 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ள கலாசார அமைச்சர் ஹெனிதும சுனில் செனவி நல்லூர் மந்திரிமனையை பார்வையிட்டார். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ள புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலக அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி நேற்று மாலை நல்லூர் மந்திரிமனையை பார்வையிட்டார். யாழ்ப்பாணத்தின் தமிழர் அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தும் அடையாளமாக நல்லூர் மந்திரிமனை திகழ்கின்றது. குறித்த மந்திரிமனையின் ஒரு பகுதி அண்மையில் உடைந்து விழுந்த நிலையில் அதன் பாதுகாப்பு கருதி மந்திரிமனையின் உட்புற கூரை வேலைகள் தொல்பொருள் திணைக்களம் மற்றும் காணி உரிமையாளருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தொல்பொருள் சிறப்புமிக்க குறித்த இடத்தை பாதுகாக்கும் நோக்கில் இச்செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலக அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி நேற்று மாலை நல்லூர் மந்திரிமனையை பார்வையிட்டதுடன் இந்த விடயத்தை மிக முக்கியமாக கருதி நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக முழுமையான ஆலோசனைகளையும் வழங்கி பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தீபாலோக தீபாவளி இலக்கிய கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இன்று இடம்பெற்றது. இதில் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலக அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்த ராஜா, ராஜீவன், ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோரும் வடக்கு மற்றும் தெற்கு கலைஞர்களும் பங்கேற்றனர். இதன்போது புத்தக கண்காட்சி இடம்பெற்றதுடன் நூலகங்களுக்கான புத்தகங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் அரச இலக்கிய குழு, இலங்கை கலைக்குழு மற்றும் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலக அமைச்சு ஆகியவற்றின் அனுசரணையோடு இலக்கிய சொற்பொழிவுகள் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 23 கலைஞர்களுக்கான அடையாள அட்டைகளும் வழங்கி வைக்கப்பட்டன. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட கூட்டம் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட கூட்டம் இன்று வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தானா சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன், மோனா சந்திரகுமார், கூட்டணியின் செயலாளர் நாவண்ணா ரட்னலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சியின் பேச்சாளர் கானா துளசி உட்பட பலர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பிலும் உள்ளூராட்சி மன்றங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர்களது செயற்பாடுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்டு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணுமாறு பட்டதாரிகள் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்டு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் கணேசன் அனிட்டன் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கவில்லையாக இருந்தால் நாங்கள் எந்த இடத்துக்கும் எந்த வழிக்கும் இறங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதனை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். எனவே
வயதலையை அதிகரிப்பது என்பது எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு அல்ல. மாறாக 5 வருடம் சேவையில் இருந்த எங்களை போட்டி பரீட்சை இல்லாமல் அதற்குரிய ஏனைய பொறிமுறைகள் என்கின்ற போது விசேட வர்த்தமானி ஒன்றின் ஊடாக எங்களை உள்வாங்குவதற்குரிய செயற்பாடுகளை தற்போது இருக்கிற அரசாங்கம் செய்ய வேண்டும். அது தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறி உலக குழந்தைகள் தின நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண நன்னடத்தை பாதுகாவல் மற்றும் சிறுவர் கவனிப்பு சேவைகள் திணைக்களம் ஏற்பாடு செய்த உலக குழந்தைகள் தின நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. நன்னடத்தை பாதுகாவல் மற்றும் சிறுவர் கவனிப்பு சேவைகள் திணைக்கள ஆணையாளர் சுஜீவ சிவதாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலக அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் ஆகியோர் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சுப்பிரமணிய முரளிதரன் ஆகியோர் பங்கேற்றனர். கௌரவ விருந்தினர்களாக வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜெயராணி பரமோதயன் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் ஊவா மாகாண சிறுவர் நன்னடத்தை திணைக்கள ஆணையாளர் எதிரி சூரிய, சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர்கள், சிறுவர் இல்லங்களின் பொறுப்பதிகாரிகள், சிறுவர் இல்லங்களின் சிறார்கள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் 40 ஊர்தி பவனிகளுடன் பண்பாட்டு பெருவிழா கோலாகலமாக இடம்பெற்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் பண்பாட்டு பெருவிழா இன்றைய தினம் 40 ஊர்தி பவனிகளுடன் ஆரம்பமாகி கோலாகலமாக இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் இன விஜயகுமார் தலைமையில் ஆரம்பமான நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனும், சிறப்பு விருந்தினர்களாக முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ஆனா உமா மகேஸ்வரன், வடமத்திய மாகாண பிரதம செயலாளர் சீனா குணபாலன், புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பானா சத்தியரூபன் ஆகியோரும் கௌரவ விருந்தினர்களாக புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வேணா கரிகாலன், புதுக்குடியிருப்பு கோட்டக்கல்வி பணிப்பாளர் சீனா பாஸ்கரன் ஆகியோருடன் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், புதுக்குடியிருப்பு மேம்பாட்டு பேரவையினர், பொதுமக்கள், சமூக அமைப்பினர், கலைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பல கலை பண்பாட்டு நிகழ்வுகளுடன் புதுக்குடியிருப்பு குழந்தையேசு ஆலயத்தின் முன்பாக ஆரம்பமாகிய பண்பாட்டு பேரணி புதுக்குடியிருப்பு நகர் வழியாக வந்து கலாச்சாரத்தை பேணும் வகையில் ஊர்தி பவனியுடன் பிரத்யேகமாக அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் சிறப்பு விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பொன்விழா மண்டபத்தினை சென்றடைந்து கலை கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஊர்தி பவனியில் கோலாட்டம், கும்மி, கரகம், குடமுதல், சிலம்பு போன்ற கலைகள் காண்பிக்கப்பட்டு அரங்க நிகழ்வுகளும் நடைபெற்றன. புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துடன் இணைந்து இவ்விடம் புதுக்குடியிருப்பு மேம்பாட்டு பேரவை குறித்த நிகழ்வினை ஒழுங்குபடுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு போதைப் பொருட்களுடன் நுவரெலியாவுக்கு வந்திருந்த 18 பேர் கைது செய்யப்பட்டனர். பல்வேறு போதைப் பொருட்களுடன் நீண்ட வார விடுமுறைக்காக நுவரெலியாவுக்கு வந்திருந்த 18 பேர் சந்தேகத்தின் பேரில் இன்று கைது செய்யப்பட்டதாக நுவரெலியா தலைமையக போலீஸ் தலைமை ஆய்வாளர் BSc சஞ்சீவ தெரிவித்தார். நுவரெலியாவில் நடைபெறவிருந்த விருந்துக்கு Facebook மூலம் அடையாளம் காணப்பட்ட ஒரு குழு கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவதாக நுவரெலியா தலைமையக போலீஸ் பிரிவின் தலைமை ஆய்வாளர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் திமட்டகுட, கம்பகா, கொழும்பு உள்ளிட்ட இலங்கையில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள். 18 தொடக்கம் 28 வயதுக்குட்பட்டவர்கள். மேலும் நாட்டுக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட குஷ், ஹெரோயின், ஐஸ் போதைப்பொருள் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகள் வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதாக நுவரெலியா தலைமையக போலீஸ் பிரிவு தலைமை ஆய்வாளர் தெரிவித்தார். நுவரெலியா போலீஸ் பிரிவின் மோப்பநாய் பிரிவின் உதவியுடன் நுவரெலியாவுக்கு உள்நுழையும் அனைத்து பிரதான வீதிகளை உள்ளடக்கிய போலீஸ் சோதனை வீதி தடைகளை பயன்படுத்தி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். நீண்ட வார இறுதி மற்றும் தீபாவளி பண்டிகை காலம் காரணமாக இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான உள்ளூர் சுற்றுலா பயணிகள் நுவரெலியாவுக்கு வந்துள்ளதாக நுவரெலியா சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
அம்பாறை ஆலியடி வேம்பில் பாடசாலைகளில் நிலவும் போதைப்பொருள் தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. போதைப்பொருள் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கடந்த சில நாட்களுக்குள் கைது செய்யப்பட்ட 8 பேர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை அக்கரைப்பற்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி GM சுனில் திசாநாயக்க தெரிவித்தார். இந்த நடவடிக்கை தொடரும் எனவும் போதைப்பொருள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றவர்களின் விவரங்களை பொதுமக்கள் தமக்கு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். பாடசாலைகளில் நிலவும் போதைப்பொருள் தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் அதிபர்கள் ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் போன்றவற்றுக்கு தீர்வு காணும் வகையில் ஆலியடிவேம்பு பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்ற அதிபர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். ஆலியடிவேம்பு பிரதேச செயலாளர் R. திரவியராஜின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இச்சந்திப்பில் அக்கரைப்பற்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி GM சுனில் திசாநாயக்க மற்றும் பாடசாலைகளின் அதிபர்கள், பிரதேச செயலக சிறுவர் மகளிர் நன்னடத்தை பிரிவின் உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இங்கு கருத்து தெரிவித்த பாடசாலைகளின் அதிபர்கள், மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் போதைப்பொருள் மற்றும் அதனை விற்பனை செய்யும் நபர்கள், பாடசாலை மாணவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் இளைஞர் கூட்டங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த அக்கரைப்பற்று போலீஸ் பொறுப்பதிகாரி, நாடு தற்போது அமைதியான சூழலில் உள்ளது. இந்த அமைதியை குழப்பும் வகையில் நடந்து கொள்ளும் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர். இதன் ஒரு கட்டமாக அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்கரைப்பற்று, ஆலியடிவேம்பு, அட்டாளச்சேனை ஆகிய பிரதேச செயலர் பிரிவுகளில் ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்காக பொதுமக்களும் கைகோர்த்து செயற்பட வேண்டும் எனவும் பாடசாலையின் அதிபர்கள், ஆசிரியர்கள், அரசு திணைக்களங்கள் அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள், மத தலைவர்கள் என அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருகோணமலை மூதூர் ஹபீப் நகர் கடற்கரை பகுதியில் கடற்கரை பூங்கா அமைக்கப்பட உள்ளது. திருகோணமலை மூதூர் ஹபீப் நகர் கடற்கரை பகுதியில் கடற்கரை பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மிமன பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அடிக்கலினை நாட்டினார். கரியோரம் பேணல் கரியோர மூலவள முகாமைத்துவ திணைக்களத்தினூடாக 15 லட்சம் ரூபாய் செலவில் கடற்கரை பூங்கா அமைக்கப்பட உள்ளது. நிகழ்வில் மூதூர் பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர், மூதூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, கரியோரம் பேணல் கரியோர மூலவள முகாமைத்துவ திணைக்கள பிராந்திய பொறியியலாளர் ஏனா துளதிசாசன், தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் பிரதேச மத்திய குழு தலைவர் M. ஜப்ரான், மத்திய குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 18 லட்சத்தை கடந்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 18 லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி வரை வெளியான சுற்றுலா பயணிகள் குறித்த புள்ளி விவரங்கள் மூலம் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2025 இதுவரையான காலப்பகுதியில் 18,151 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர். அக்டோபர் மாதத்தின் முதல் 15 நாட்களில் மட்டும் 75,657 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகபட்சமாக இந்தியா, ஐக்கிய அரபு ராச்சியம், ரஷ்யா, ஜெர்மனி, சீனா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்துள்ளனர். இது தவிர இத்தாலி, கனடா, ஸ்பெயின், போலாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் கணிசமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர். முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் கடந்த 2024ஆம் ஆண்டில் 20 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்தனர். இலங்கையில் இதுவரை அதிகபட்சமாக சுற்றுலா பயணிகள் வருகை தந்த ஆண்டு 2018 ஆகும். இந்த ஆண்டில் 23 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இலங்கையின் வருடாந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 20 லட்சம் என்ற எல்லையை 2016, 2017, 2018 மற்றும் 2024 ஆகிய 4 சந்தர்ப்பங்களில் கடந்துள்ளது. போதைப் பொருளை கட்டுப்படுத்த கடற்றொழிலாளர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அமைச்சர் இன சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு கடல் வழியாக பெருந்தொகையான போதைப் பொருள் கடத்தப்பட்ட நிலையில்
போதைப் பொருளை கட்டுப்படுத்த கடற்றொழிலாளர்களும் பாதுகாப்பு தரப்பினருக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். இன்று கடற்றொழில் சங்கங்கள் மற்றும் கடல் அட்டை சங்கங்களின் பிரதிநிதிகளுடனான கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது. இதில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மான பிரதீபன், நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன், இலங்கை தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபை தலைவர், வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், வடபிராந்திய கட்டளை தளபதி, மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினர், கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், இலங்கை கடற்றொழில் துறைமுக கூட்டுத்தாபனத்தினர், தேசிய நீரியல் வளங்கள் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி முகாமை குழுவினர், இலங்கை தேசிய நீர் உயிர் இன வளர்ப்பு அதிகார சபையினர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். வடக்கு கடற்றொழிலாளர்களுக்காக அரசாங்கத்தினால் கடந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பிலும் எதிர்கால இலக்குகள் தொடர்பிலும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். அத்துடன் துறைமுகங்களை நவீனமயமாக்கல், நவீன மீன்பிடி முறை உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பிலும் எடுத்துரைத்தார். கடற்தொழிலாளர்களை சில போதைப் பொருள் மாபியாக்கள் போதைப்பொருள் கடத்தலுக்காக பகடக்காய்களாக பயன்படுத்துவதற்கு முற்படுகின்றனர் எனவும் அந்த மாபியாக்களின் வேலைகளில் கடற்றொழிலாளர்கள் சிக்கிவிடக்கூடாது எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இதனால் போதைப் பொருளை முடிவு கட்டுவதற்கு அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு தரப்பு முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்துக்கு கடற்றொழிலாளர்களும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என அமைச்சர் ஈனா சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரியின் பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட மெதடிஸ்த மத்திய கல்லூரியின் 2024 ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா கல்லூரி அதிபர் இரா பாஸ்கர் தலைமையில் கல்லூரி பிரதான மண்டபத்தில் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதியாக உயர்கல்வி அமைச்சின் திட்டமிடல் பிரிவு மேலதிக செயலாளர் சுயாதா குலேந்திரகுமார் கலந்து சிறப்பித்தார். அதிதிகள் பேண்ட் வாத்தியத்துடன் வரவேற்கப்பட்டு சம்பிரதாய நிகழ்வுகளுடன் ஆரம்பமாகியது. 211 வருடங்கள் பழமை வாய்ந்த மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரியின் பரிசளிப்பு நிகழ்வில் கல்லூரி மாணவர்களின் கலை கலாசார நிகழ்வுகள் அதிதிகளின் பாராட்டுகளை பெற்றன. பாடசாலை மட்டத்தில் நடத்தப்பட்ட பரீட்சைகள் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை, கல்வி பொதுத்தராதர, சாதாரண தரம் மற்றும் உயர்தரத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட மாணவர்கள், பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெற்ற மாணவர்களும் பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கௌரவ அதிதியாக மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவி மற்றும் அயல் பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி பழைய மாணவர்கள், வைத்திய அதிகாரிகள், பெற்றோர், கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்லூரி அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அதுக்கு மேலாக நான் நன்றி கூறுகின்றேன். இங்கிருக்கின்ற மழையுடனான காலநிலை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து வரும் நிலையில் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு கொண்டு திறக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்தில் பிற்பகல் நேரங்களில் பெய்து வரும் அடைமழையால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் வெகுவாக அதிகரித்து வருகின்ற நிலையில் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலையை அடுத்து நேற்றிரவு குறித்த வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதாக கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தொடர்ந்து மழையுடனான வானிலை தீவிரமாகும் பட்சத்தில் ஏனைய வான்கதவுகளின் திறப்பதற்கான சாத்தியம் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளனர். இதனால் சென்ட் கிளையர் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதுடன் மேல்கொத்மலை அணைக்கட்டுக்கு கீழ் ஆற்று பகுதியை பயன்படுத்துபவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது.
அத்தோடு விமல சுரேந்திர காசற்றி ஆகிய நீரிந்தும் பகுதிகளில் அதிகமான நீர்மட்டம் காணப்படும் நிலையில் விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டுக்கு மேலாக நீர் வெளியாகுவதுடன் காசல்டி நீர்த்தேக்க பகுதிகளில் தாழ்வான பிரதேசத்தில் வாழ்கின்ற குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்கும்படி அதிகாரிகளினால் பணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மூதூர் முன்னப்போடி வேட்டை கிராமத்துக்குள் நுழைந்த காட்டு யானைகள் சேதங்களை விளைவித்துள்ளன. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலை பிரிவில் உள்ள முன்னம்பொடி வெட்டை கிராமத்துக்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் சேதங்களை விளைவித்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். தென்னை மரங்கள், வீட்டு நுழைவாயில் உள்ளிட்டவைகளை காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. தொடர்ச்சியாக காட்டு யானைகளின் அட்டகாசம் காணப்படுவதாகவும் வீடுகளில் சிறுவர்களை வைத்திருப்பதும் அச்சமாக உள்ளதாகவும் கிராம மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். காட்டு யானைகளின் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த அதிகாரிகள் தீர்வுகளை பெற்றுத்தருமாறு மூதூர் முன்னம்பொடி வெட்டை கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சாமந்தி யானை வந்ததால யானை நாங்கள் தப்பி ஓடி கிடந்த சாமங்குமா எல்லாம் உடச்சி போட்டுட்டு போட்டு வசதியும் இல்லை. நட்டு நான் பார்த்து எங்களுக்கு நான் உதவி செய்யுங்க. கண்ணாடி ஒரு சாமானும் இல்லை. எங்களுக்கு இதால ஒன்றும் வசதி இல்லாத மேலே நாங்கள் வாழ்றோம் 2 பேரும். எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த நாள் செய்து எங்களை காப்பாற்றுற வழியை பாருங்க. அதாவது எங்களை சிபிஎம் போயிட்டு இருக்கு. வேற எங்களுக்கு ஒரு சிபிஎம் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி இல்லை. எங்களுக்கு யாரும் உதவி இல்லை. நாங்கள் தனிச்சமாக தான் இருக்கிறோம் 2 பேரும். என்ன பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எங்களுக்கு ஏதாவது வந்து பாருங்க. நீங்க வந்து உங்களோட கண்ணால வந்து பாருங்க. 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் நாடாளுமன்ற ஒழுக்க புத்தகத்தில் சேர்க்கப்பட்டது. கொழும்பு துறைமுகத்தில் இருந்து முறையான பரிசோதனையின்றி 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்த நாடாளுமன்ற தேர்வுக்குழுவை நியமிக்கும் திட்டம் நேற்று நாடாளுமன்றத்தின் ஒழுங்கு புத்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகார குழு கூட்டத்தில் இந்த முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அதை நாடாளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் சேர்க்க தீர்மானிக்கப்பட்டது. கொழும்பு துறைமுகத்தில் இருந்து 323 கொள்கலன்கள் முறையான பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்கவும், இது தொடர்பாக முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கவும் ஒரு நாடாளுமன்ற தேர்வுக்குழு நியமிக்கப்பட வேண்டும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவு 5 நாட்களுக்கு நாடாளுமன்றத்தின் ஒழுங்கு புத்தகத்தில் இருக்க வேண்டும் எனவும் பின்னர் அது நாடாளுமன்ற விவகார குழுவின் ஒப்புதலுடன் நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட வேண்டும் எனவும் கூறப்படுகின்றது. இது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு சபாநாயகர் இந்த சிறப்பு குழுவை நியமிக்க முடியும். குறித்த 323 கொள்கலன்களையும் ஆய்வு இல்லாமல் விடுவித்தமை குறித்து விசாரணை செய்யும் நாடாளுமன்ற தேர்வு குழுவை நியமிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுத்தனர். அதன் பின்னரே இந்த முன்மொழிவு நாடாளுமன்ற விவகார குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தீபாவளியை முன்னிட்டு மக்கள் ஆடை கொள்வனவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆடை கொள்வனவுக்காக பெருந்திரளான மக்கள் இன்று புறக்கோட்டை பகுதிக்கு பிரவேசித்திருந்தனர். நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பெரும் திரளான மக்கள் பொருள் கொள்வனவுக்காக பிரவேசித்திருந்தனர். தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பெருந்திரளான மக்கள் மத்திய பஸ் தரிப்பிடத்திற்கு பிரவேசித்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் சில இடங்களுக்கு செல்வதற்காக பஸ் சேவை தாமதமாகவே இடம்பெறுவதாக பயணிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். சில இடங்களுக்கான பஸ் சேவையானது பல மணி நேரங்களின் பின்னரே இடம்பெறுவதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். நாளை மறுதினம் கொண்டாடப்படவுள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிராண்டோ இதனை தெரிவித்துள்ளார். புறக்கோட்டையிலிருந்து ஹெச்சன், பதுளை, நுவரெலியா, மஸ்கெலியா, நானுஓயா மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மேலதிகமாக 75 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் மேலதிக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துவதற்காக
தற்காலிக வழித்தட அனுமதி பத்திரங்களை வழங்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த சேவைகளின் போது அதிக கட்டணங்களை அறவிடும் பஸ் நடத்துனர்கள் தொடர்பிலும் பயணிகள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும். இது தொடர்பில் முறைப்பாடு செய்யும் 1955 என்ற எமது துரித இலக்கம் 24 மணி நேரமும் செயல்படுகின்றது. பயணிகள் அதற்கு முறைப்பாடுகளை வழங்கலாம். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இந்த முறை தீபாவளிக்கு ஏமாற்றப்பட்டுள்ளதாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். பெரும் தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் குறித்து முதலாளிமார் சம்மேளனத்தின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வேதன நிர்ணய சபை கலந்துரையாடலில் முதலாளிமார் சம்மேளனம் கலந்து கொள்ளவில்லை. இதனையடுத்து கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வடிவேல் சுரேஷ் அரசாங்கத்துடன் அழைப்பை பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளன பிரதிநிதிகள் உதாசீனம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். ஒரு தீபாவளி பரிசு எங்களுக்கு கிடைக்க போகுது என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மீண்டும் வேதாளம் முருங்க முறையேறி இருக்குது. இன்றைக்கு நடந்த சம்பள நிர்ணய சபையிலே முதலாளிமார் சம்மேளனம் இன்று பகிஷ்கரித்திருக்கின்றார்கள். முதலாளிமார் சம்மேளனம் இன்று சம்பள நிர்ணய சபைக்கு வரவில்லை. தேயிலை சம்பள நிர்ணய சபை, ரப்பர் சம்பள நிர்ணய சபை ரெண்டுக்கும் வரல. ஆனால் இதுக்கு முன்பதாக ஒரு நாட்களுக்கு முன்பு நாட்டினுடைய அதிபதி ஜனாதிபதி அவர்கள் பெருந்தோட்ட கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். வெளிப்படையாக பண்டாரை தெரிவித்திருந்தார். ஆகவே எங்களுக்கு பாரிய நம்பிக்கை ஒன்றது. இது சம்பந்தமான எந்த விதமான கூற்றையும் நாங்கள் இதுவரை காலமும் வெளிவிடவில்லை. எமது சமூகத்துக்கு நல்லது நடக்க போது, எங்கள் தொழிலாளருக்கு நல்லபடியாக நடக்க போது, இதில் ஏதாவது நாங்கள் எங்களுடைய ஊடகம் மூலமாக தெரிவித்து விட்டால் எமது மக்களுக்கு பாதகம் எதுவும் ஏற்படுத்தி விடுமோ என்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள் எவ்விதமான அறிக்கைகளும் விடவில்லை. இன்றைய நாள் வரை எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இரவு காத்த கிளி போல மீண்டும் எமது மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்று தொழில் அமைச்சு கூறியிருக்கிறது. மீண்டும் நாங்கள் அழைப்போம் என இன்று ஊடகம், இன்று சமூக வலைத்தளம், தொலை தொடர்புகள் இவை அனைத்தும் மிக இலவாக இருக்கின்ற முறையிலே ஒரு தலைநகரிலே தொழிலமைச்சிலிருந்து நடந்து வரக்கூடத்திலே இருக்கின்ற இந்த முதலாளிமார் சம்மேளன காரியாலயத்துக்கு இந்த செய்திகள் எவ்வாறு வெளிப்படுகின்றது அனைத்து ஊடகங்களும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அனைத்து செய்திகளிலும் அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் தோட்டத்தொழிலாளர் சம்பளம் சம்பந்தமாக பேசப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே இன்று அரசாங்கத்தினுடைய அழைப்பை உதாசீனம் செய்திருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இது எங்களுக்கு புதுசு இல்லை. பல வருட காலமாக பல அனுபவங்கள். இன்னைக்கு 3 பெரும்பான்மை இருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இன்னைக்கு முதலாளர் சம்மேளனம் சவால் இருக்கு. இதான் அர்த்தம். இப்போ விளங்கியிருக்கும் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு போன்னு சொல்லி. சரித்திரத்தை முதல் தடவையாக 900 ரூபாய் அடிப்படை சம்பளம் இருந்ததை 1350 ரூபாய் ஆக்குனது நாங்கள். 450 ரூபா அடிப்படை சம்பளத்தை அதிகரித்த ஒரடியாக. அதை தான் 1350 ரூபா நாங்கள் வர்த்தமானில் வெளியிட்டோம். மேலதிக கொடுப்பனாக 350 ரூபா கம்பெனி பேச்சுவார்த்தை நடந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் ரீதியில் மக்கள் இப்போ இருக்கின்ற அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து பாரிய ஒரு வெற்றி நடக்க போன்னு சொல்லி எதிர்பார்த்து மக்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆகவே இன்னமும் எங்கள் சங்கத்துக்கு அரசாங்கம் மேல் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஜனாதிபதி சொல்லியிருக்கார் டிசம்பருக்கு முன்னுக்கு 1750 ரூபா அடிப்படை சம்பளம் சொல்லி. அது போதாது. அந்த 1750 10,000 தானே வெளியே இருந்தாங்க. அவங்க தானே சொன்னாங்க 2150 ரூபான்னு சொல்லி. நாங்கள் சொல்லி ஆகவே நாங்கள் அங்கே தான் நிற்கிறோம். அவங்க என்ன சொல்லி வெளியேறினாங்களோ 1 வருஷம் ஆயிடுச்சு. வாழ்க்கை செலவு அதிகரிக்கப்பட்டிருக்குது. தேயிலை, ரப்பர் இன்னும் சம்பள நிர்ணய சபை சரியாக கூடல. தேங்காய் எங்களுடைய தொழிலாளருக்கு தேங்காய் உற்பத்திக்கு அதே மாதிரிக்கு இந்த கட்டுப்போல் என்கின்ற இந்த முள்ளு தேங்காய் அவர்களுக்குரிய சம்பள நிர்ணய சபை இன்னும் நாட்டில் இல்லை. ஆகவே இவ்வாறான பல பிரச்சனைகள் இருக்கின்றன.
ஆக இதுல இருந்து நாங்கள் நினைச்சோம் பெருசா என்னமோ எங்க மக்களும் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. அரசாங்கம் சொல்லிருச்சு, இன்னைக்கு கம்பெனிக்கு உத்தரவிட்டுருச்சு, மக்கள் சொல்லிட்டாங்க. அப்ப டிசம்பருக்கு முன்னுக்கு 1750 அடிப்படை சம்பளம் அவங்க கொடுக்கும் அரசாங்கம் சொன்னது. நாங்கள் அதை விட கூட எதிர்பார்க்குறோம். அன்னைக்கு அவங்க 2130 தானே சொன்னாங்க, அதை எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லை. இன்னைக்கு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட நிலைமைக்கு எங்கள் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதான் உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம். விளையாட்டு செய்தி. திருகோணமலையில் பொதுமக்கள் சிவில் பாதுகாப்பு குழு உறுப்பினர்களுக்கு இடையிலான சிநேகபூர்வ மென்பந்து கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற்றது. திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவின் கீழ் இயங்கும் பொதுமக்கள் சிவில் பாதுகாப்பு குழு உறுப்பினர்களுக்கு இடையிலான சிநேகபூர்வ மென்பந்து கிரிக்கெட் போட்டி இன்று காலை சேரனுவர போலீஸ் நிலைய மைதானத்தில் இடம்பெற்றது. சேரனுவர போலீஸ் நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கிரிக்கெட் போட்டியில் சேரனுவர போலீஸ் பிரிவில் உள்ள ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிலிருந்து ஒவ்வொரு அணிகள் பங்கு பெற்றிருந்தன. நிகழ்வில் முதன்மை விருந்து அதிதியாக காந்தலாய் பிராந்திய சிரேஷ்ட பிரதி போலீஸ் அத்தியட்சகர் LM சஜீவ பண்டார கலந்து சிறப்பித்தார். அத்தோடு சேரனுவர பிரதேச சபையின் தவிசாளர் சம்பத் உள்ளிட்ட பலரும் அதிதிகளாக கலந்து சிறப்பித்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.